வெல்கம் டு வெனிலா அக்கௌண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்டன்சியோட ரிவிஷன் சாப்டர் 2 ஆஃப்டர் ரெடியூஸ்ட். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டது தான். அந்த வீடியோவை நான் இப்போ திரும்ப ரிவிஷனுக்காக உங்களுக்காக இதில் லிங்க் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. இது கொரோனா பீரியடு, சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இந்த இதில் யூனிட் 2ல் இல்லுஸ்ட்ரேஷன் 1லேருந்து 5க்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் எக்ஸசைஸ் இருக்குது. 12th பொறுத்தளவுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் 1ன்னா அதே மாதிரி எக்ஸசைஸ் 1 இருக்குது. நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எக்ஸசைஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவில் 1 to 5க்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் அது மாதிரி 1 to 5க்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணுன்னா அதுக்கு முன்னாடி நல்லா இந்த சம்மை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எக்ஸசைஸ் போட முடியும். அக்கௌண்ட் சப்ஜெக்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். அதேமாதிரி ப்ராக்டிஸும் ரொம்ப தேவைப்படக்கூடிய சப்ஜெக்ட். யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபார்மேட் பாருங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ரிசிப்டில் டெபிட் சைட்லேயும் பேமெண்ட்டில் கிரெடிட் சைட்லேயும் இருக்கணும். ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் டேஷ் கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல அந்த யாருக்கு நேம் கொடுத்துருப்பாங்க அவங்களோட நேம் இதில் போடணும். ஃபார் த இயர் எண்டிங், அது எந்த வருஷம் முடியுதுன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுக்க அந்த இயர் எடுத்து இதில் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ரிசிப்ட் டெபிட் சைடு இருக்குது, பேமெண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. ரிசிப்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது எதை வச்சு தொடங்கும்னு சொல்லியிருக்கோம். எப்படி ஆரம்பிக்கும்? பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸோடு தான் ஆரம்பிக்கும். ஓப்பனிங் கேஷும் பேங்க்கும் வச்சு தான் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று கேஷ் இருக்கும், இல்லை பேங்க் இருக்கும், இல்லை ரெண்டுமே இருக்கும். அப்படி வச்சு தான் ஆரம்பிக்கும். அப்போ டு பேலன்ஸ் பி பைடின்னு போட்டு கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னரில் போட்டு ஆட் பண்ணி வெளியில் போடணும். இப்போ அதே பாருங்கள், பேமெண்ட் சைடு ஏன் பேலன்ஸ் பி பைடின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா பேமெண்ட் சைடில் வரும். ஓகேவா? வெறுமனே கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்னா டெபிட் சைட்லேயும், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா நம்ம கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைட்லேயும் போடணும். இதில் பாருங்கள், ரெவன்யூ ரெசிப்ட்டு, ரெவன்யூ பேமெண்ட்ஸு. ரெவன்யூனா திரும்ப அடிக்கடி நடக்கக்கூடியது. கேபிட்டல் ரெசிப்ட்டு, கேபிட்டல் பேமெண்ட்ஸுங்கிறது எப்போவாச்சும் ஒரு தடவை நடக்கக்கூடியது. ஆல்ரெடி நம்ம 11th இந்த லெசன் இருக்குது, பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், டோட்டல் போடுறோம். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெபிட் சைடு அதிகமாக இருக்கும், அதாவது ரிசிப்ட் அதிகமாக இருக்கும். அதை அப்படியே போட்டு கிரெடிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. நம்ம ஓப்பனிங்கில் கொடுத்த அமௌண்ட்டு க்ளோசிங்கில் எந்த அமௌண்ட் மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இன்கேஸ் ஓப்பனிங்கில் கேஷ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கில் எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ க்ளோசிங்கில் கேஷ் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங்கில் கேஷும் பேங்க்கும் கொடுத்து கேஷுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்து பேங்க் மட்டும் கொடுக்கலன்னா நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? அதே போல் இன்கேஸ் கிரெடிட் சைடு, பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை டோட்டல் போட்டு அப்படியே டெபிட் சைடு எடுத்து ரெண்டுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமௌண்ட்டோட ஆட் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது பேங்க் ஓவர் டிராஃப்ட். டெபிட் சைடு பேலன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அது பேலன்ஸ் சிபிஐடின்னு போடணும். ஆனால் பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போடணும் ப்ராக்கெட்டில். மெயினாக டெபிட் சைடில் வந்துச்சுன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மறந்துடாதீங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 1 எப்படி போகிறதுனா பாருங்கள், நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்க முடியும். From the following particulars of Tamil Educational Society, prepare receipt and payment account for the year ended 31st March 2019. Particulars கொடுத்து அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் as on 1/4/2018. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும்? ரிசிப்ட் சைடில் வரும். எங்கெங்கே வரும்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம்முக்கு போகலாம். ஓப்பனிங் பேலன்ஸு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். டு பேலன்ஸு பிபைடின்னு போட்டு கேஷ்னு போட்டு அந்த அமௌண்ட் எடுக்கணும். அடுத்து ரெண்ட்டு பெய்டு. ரெண்ட்டு பெய்டுனா கேஷ் உள்ளே வருதா, கேஷ் வெளியில் போகுதா? பெய்டுங்கும்போது கேஷ் வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட் சைடு. ஸ்காலர்ஷிப் கிவன். ஸ்காலர்ஷிப்பு கிவன்னா நாம் கொடுக்குறோம், அப்போ கேஷு வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட் சைடு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு. ஃபீஸ் ரிசீவ் பண்ணும்போது அமௌண்ட் உள்ளே வருது. ஸோ டெபிட் சைடு. பில்டிங் பர்ச்சேஸ்டு. பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட் சைடு. ஸ்டாஃப் சேலரி. ஸ்டாஃபுக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம், அதுவும் வெளியில் போகுது அமௌண்ட்டு. ஸோ அதுவும் பேமெண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. நம்ம அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறோம், பணம் உள்ளே வருது, அது டெபிட் சைடு.
ஓகேவா? இப்போ இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ இது நல்லா தெளிவாகிடுச்சுன்னா நம்ம இப்போ சம் போகலாம். சொல்யூஷன்ஸ் பாருங்கள். In the books of Tamil Educational Society, receipt and payment account for the year ended 31st March 2019 எழுதிட்டு டெபிட் சைடில் டிஆர்னும் கிரெடிட் சைடில் சிஆர்னு எழுதிடணும். ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். எல்லா கணக்குக்குமே ஹெட்டிங் எழுதி தான் நீங்கள் சம் போடணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ டெபிட் சைடில் ரிசிப்ட்னும் கிரெடிட் சைடில் பேமெண்ட்னு ஹெட்டிங் போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும். ஃபஸ்ட்டில் சம்மில் இருக்குது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸு வந்து ரிசிப்ட் சைடில், அதாவது டெபிட் சைடில் டு பேலன்ஸ் B/D போட்டு கேஷ் இன் ஹேண்டு 18,000 போட்டாச்சு. திரும்ப என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்டு கேஷ் வெளியில் போயிருக்கு. நம்ம பேமெண்ட் சைடில் போட்டாச்சு 6,000. ஸ்காலர்ஷிப் கிவன் கேஷ் வெளியில் போகுது 15,200 பேமெண்ட் சைடில் போட்டாச்சு. அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், அது டெபிட் சைடில் 18,500 போட்டாச்சு. பில்டிங் பர்ச்சேஸ்டு கேஷ் வெளியில் போகுது 2,10,000 பேமெண்ட் சைட். ஸ்டாஃப் சேலரி கேஷ் வெளியில் போகுது பேமெண்ட் சைட் 55,000. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2,65,000 ரிசிப்ட் சைடில். அவ்வளோதான் எடுத்து போட்டோம். இப்போ சம்மில் பாருங்கள் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் தான் நாம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் எந்த சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு அதிகமாக இருக்கா கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து டெபிட் சைடு அதிகமாக இருக்குது 3,05,000 இருக்குது. அது அப்படியே டோட்டல் எடுத்து வந்து கிரெடிட் சைடில் போடுறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லாம் ஆட் பண்ணி இந்த டோட்டலில் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ், அதாவது கேஷ் இன் ஹேண்டு 15,300 நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பேலன்ஸ். இப்போ நம்ம செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். From the following particulars of Trichy Educational Society, prepare receipt and payment account for the year ended 31st December 2018. டிசம்பருக்குள்ளே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது ரிசிப்ட் பேமெண்ட் நம்ம இப்போ சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் போகலாம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்னாலே டெபிட் சைடு. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கேஷ் வெளியில் போயிருக்கு பேமெண்ட் சைடு. ஹானோரேரியம் பெய்டு பேமெண்ட் சைடு. டொனேஷன் ரிசீவ்டு ரிசிப்ட் சைடு. ஆடிட் ஃபீஸ் பெய்டு பேமெண்ட் சைடு. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு ரிசிப்ட் சைடு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ரிசிப்ட் சைடு. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைடு. போஸ்டேஜ் பேமெண்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு பண்ணியிருக்கோம், ஸோ ரிசிப்ட் சைடு. ஓகே. இப்போ நமக்கு எங்கெங்கே வருன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ சம் போனாக்கா ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த புக்ஸ் ஆஃப் திருச்சி எஜுகேஷனல் சொசைட்டி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 டிஎஸ் இயர் போட்டுங்க. டெபிட் சைடில் ரிசிப்ட்ஸு, கிரெடிட் சைடில் பேமெண்ட் ஹெட்டிங்லாம் போட்டுட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் B/D. ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவுமே நம்ம ரிசிப்ட் சைடு வரும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் டொனேஷன் ரிசீவ்டு, லாக்கர் ரெண்டு ரிசீவ்டு, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ரிசிப்ட் சைடில். பேமெண்ட் சைடில் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேட், ஹானோரேரியம் பெய்ட், ஆடிட் ஃபீஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் இன் கொடுக்கல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, டோட்டல் போட்டு 1,27,000. அதை அப்படியே கிரெடிட் சைடுக்கு எடுத்துகிட்டு வரும். கிரெடிட் சைடில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னாக்கா பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்ட் வந்து பார்த்தோம்னா 34,000. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக இந்த 5 மாடல்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் சம் வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். திரும்ப இல்லுஸ்ட்ரேஷன் 3 பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. நெக்ஸ்ட் அதே போல் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாருங்கன்னா பேங்க் பேலன்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ், 2 பேலன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு பேமெண்ட் சைட், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைட், அப்கீப் ஆஃப் கிரவுண்டு அதுவும் பேமெண்ட் சைட், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு ரிசிப்ட் சைட், பேட் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு பேமெண்ட் சைட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படி கொடுத்துட்டு 16-17 4,500, 17-18 65,000, 18-19 5,000 கொடுத்து டோட்டல் வந்து நமக்கு 74,500 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதில் வந்து லாஸ்ட் இயருக்குள்ளது, கரண்ட் இயருக்குள்ளது, நெக்ஸ்ட் இயருக்குள்ளது எல்லாமே தான் வரும். அதனால் எல்லா அமௌண்ட்டுமே நம்ம வந்து ரிசிப்ட் சைடில் போடணும். நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைட், டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசீவ் பண்ணுறோம், நம்ம வந்து ரிசிப்ட் சைடில் போகணும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது,
கேஷும் இருக்குது, பேங்க்கும் இருக்குது. ஆனால் க்ளோசிங் பேலன்ஸில் என்ன மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஒன்லி கேஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அமௌண்ட்டு பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். In the books of Chennai Sports Club, receipt and payment account for the year ended 31st March 2018. Debit side receipt-னு credit side payment heading போட்டாச்சு. ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். டு பேலன்ஸ் விபைடி கேஷ் பேங்க் 10,000 15,000 இன்னரில் போட்டு ஆட் பண்ணி அவுட்டரில் போட்டாச்சு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ரிசிப்ட் சைட். ஒரு டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட்ஸ், அதுவும் ரிசிப்ட்டுங்கிறனால டெபிட் சைடில் போட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எந்த வருஷமாக இருந்தாலும் வரும்னு சொல்லியிருக்கோம். அதில் எப்படி இருக்கோ அதே போல் எடுத்து எழுதி 3 ஆட் பண்ணி அவுட்டரில் 74,500. இப்போ பேமெண்ட் சைடு வாங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு பேமெண்ட்டு தான். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ், பேட் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். பேலன்ஸ் சிபைடியில் கேஷோட பேலன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒன்லி பேங்க்கோட பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ரிசிப்ட் சைடு எல்லாம் ஃபஸ்ட்டு டோட்டல் போடுறோம் 1,20,000. அதை அப்படியே எடுத்துகிட்டு வரோம் கிரெடிட் சைடு போட்டுட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு பேங்க்கோட பேலன்ஸ் கிடச்சிரும். அதாவது 55,000. அதை ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேஷ் இன்னரில் எழுதியிருக்கோம் இல்லையா, அது கூட இதையும் நம்ம ஆட் பண்ணி 60,000 வெளியில் போட்டுறோம். 55,000 பேங்க் பேலன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். From the following particulars of Boombgar Literary Association, prepare receipt and payment account for the year ended 31st March 2019. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்னால் நம்ம டெபிட் சைடில் போடணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா பேமெண்ட் சைடில் போடணும், அதாவது கிரெடிட் சைடில். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி பேமெண்ட் சைட், இன்ட்ரெஸ்ட் பெய்டு பேமெண்ட் சைட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெபிட் சைடு, ரிசிப்ட் சைடு, பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் கேஷ் வெளியில் போகுது, ஸோ பேமெண்ட் சைட். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இதில் என்ன இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. முன்னாடி என்ன சொன்னால், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது ஒரு நான் கேஷ் ஐட்டம், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை எங்கேயுமே. அதனால் இதை என்ன செய்யணும், நம்ம இந்த சம்மில் போடக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், அதாவது சேர்த்துக்கக்கூடாது, விட்டுறணும் இதை. நெக்ஸ்ட்டு எண்டோமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட் சைடில் போடணும். லைட்டிங் சார்ஜஸ் பேமெண்ட் சைட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ரிசிப்ட், ரிப்பேர் அண்ட் ரெனிவல்ஸ் பேமெண்ட்டு, கன்வேயன்ஸ் பெய்டு பேமெண்ட்டு, புக் பர்ச்சேஸ்டு பேமெண்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு பேமெண்ட் சைட், சன்ட்ரி ரிசிப்ட் சைட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டு ரிசிப்ட் சைட், சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் கேஷ் உள்ள வருது ரிசிப்ட் சைட், டிப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்ஸ். டிப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்ஸுங்கிறது என்னது, ஒரு நான் கேஷ் ஐட்டம். நான் கேஷ் ஐட்டம் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த டிப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்கிறது வந்து நான் கேஷ் ஐட்டம், ஸோ நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் கேஷ் அட் பேங்க், கேஷோட பேங்க் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கேஷ் அட் பேங்க்கோட கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். பேங்க் பேலன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே போல் தான் இப்போ எங்கெங்கே வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதை அப்படியே எழுத வேண்டியதுதான். In the books of Boombgar Literary Association, receipt and payment account for the year ended 31st March 2019. receipt and debit சைடிலும் பேமெண்ட்லாம் கிரெடிட் சைட்லையும் போட்டாச்சு. டு பேலன்ஸு பிபைடி கேஷ் இன் ஹேண்ட் வந்து டெபிட் சைடில் போட்டாச்சு. அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் பிபைடின்னு போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஓப்பனிங் பேலன்ஸ் காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிசிப்ட்டு, எண்டோமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ரிசிப்ட்டு, சன்ட்ரி ரிசிப்ட்டும் ரிசிப்ட் சைட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதுவும் நமக்கு ரிசிப்ட்டு. சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் சேல் பண்ணியிருக்கோம், கேஷ் உள்ள வருது, ஸோ அதுவும் ரிசிப்ட் சைடில் எழுதுறதெல்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடில் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இன்ட்ரெஸ்ட் பெய்ட், பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட், லைட்டிங் சார்ஜஸ், ரிப்பேர் அண்ட் ரெனிவல்ஸ், கன்வேயன்ஸ் பெய்டு, புக்ஸ் பர்ச்சேஸ்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இது எல்லாமே என்னது பெய்டுங்கும்போது பேமெண்ட் சைடில் ஓட்டாச்சு. நம்ம இப்போ க்ளோசிங் பேலன்ஸில் அவங்க கேஷ் அட் பேங்க்கு கொடுத்துட்டாங்க, பேங்க்கோட பேலன்ஸு 2,000 கொடுத்துட்டாங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கணும், கேஷ் இன் ஹேண்டு கண்டுபிடிக்கணும். எப்போதும் போல் ரிசிப்ட் சைடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நம்ம பேமெண்ட் சைடில் போட்டு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு 3,450 கேஷ் இன் ஹேண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. கீழே நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அண்ட் டிப்ரிஷியேஷன் ஆர் நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியாது நான் கேஷ் ஐட்டம்ஸ்னு. போத் ஆர் டு பி எக்ஸ்க்ளூடட் இன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், இந்த அக்கௌண்ட்டில் எடுத்துக்கக்கூடாது, விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Next illustration 5. From the following particulars of Velur Recreation Club, prepare receipt and payment account for the year ended 31st March 2017. Particulars கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, கேஷ் வெளியில் போகுது, பேமெண்ட் சைட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, கேஷ் வெளியில் போகுது, பேமெண்ட் சைட். டொனேஷன் ரிசீவ்டு, டெபிட் சைட். சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ், கேஷ் உள்ள வருது, ரிசிப்ட்டு. நியூஸ் பேப்பர் பாட், நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ கேஷ் வெளியில் போகுது, பேமெண்ட் சைட். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் சைட். ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், ரிசிப்ட் சைட். அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, ரிசிப்ட்டு. முனிசிபல் டேக்ஸஸ் நாம் பே பண்ணியிருக்கோம், ஸோ பேமெண்ட் சைட். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ, இப்போ எக்ஸ்பென்சஸ்னாலே நாம் பே பண்ணியிருக்கோம் தான் அர்த்தம், ஸோ அதுவும் பேமெண்ட் சைட். பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு, பில்லியர்ட்ஸ் டேபிள் வாங்கியிருக்கோம், அதுவும் பேமெண்ட் சைட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட், நியூ டென்னிஸ் கோர்ட் கட்டியிருக்கோம், அதுவும் நமக்கு பேமெண்ட் சைட். ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ, ரிசிப்ட்னாலே எங்கே வரும், ரிசிப்ட் சைட், அது ஐ மீன் டெபிட் சைடில் வரும். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்டு. ஓப்பனிங்கில் கேஷ் இன் ஹேண்டும் கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங்கில் கேஷ் இன் ஹேண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேங்க் பேலன்ஸோட க்ளோசிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த நம்ம சம் போடுறோம். In the books of Velur Recreation Club, receipt and payment account for the year ended 31st March 2017, receipt and debit sailing, payment and credit sailing போட்டாச்சு. To balance be paid as usual, cash in hand, cash at bank இன்னரில் போட்டு ஆட் பண்ணி வெளியில் போட்டுடுறோம். ரிசிப்ட் எல்லாத்தையும் நம்ம ரிசிப்ட் சைடில் போடுறோம். அதாவது டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன், சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ், ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், அட்மிஷன் ஃபீஸ், ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ எல்லாமே போட்டோம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடில் பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட், நியூஸ் பேப்பர் பாட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், முனிசிபல் டேக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ, பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட். அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸு கேஷ் இன் ஹேண்ட் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் தேவைப்படுது இல்லையா. அப்படி பேங்க் பார்க்கும்போது எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். நம்ம டோட்டல் போடும்போது ரிசிப்ட் சைடு அதிகமாக இருக்கா, பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு பேமெண்ட் சைடு, அதாவது கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, 92,000. அந்த 92,000 கிரெடிட் சைடு போட்டு அப்படியே டெபிட் சைடில் எடுத்துகிட்டு வரோம். டெபிட் சைடு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணோம்னா நமக்கு 44,000 பேலன்ஸு சிபிஐடி கிடைக்குது, க்ளோசிங் பேலன்ஸ். அது என்ன பேலன்ஸ்னால் பேங்க்கோட ஓவர் டிராஃப்ட். ஓகேவா, இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டெபிட் சைடு பேலன்ஸு வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து பேங்க்கு ஓவர் டிராஃப்ட். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம் அடிக்கடி தான் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் இது. ஓகேவா, தேங்க்யூ. கொஞ்சம் இந்த சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸசைஸு 5 தரேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒரு சம் இது.